நம்ம டீம் மேட்ச்லேருந்து லாபிக்கு போகிறோம். ஏன்னா அந்த லெவலில் இது அப்போல்லாம் முடிச்சு அதே இதில் தான் இருக்கும். ஓகே கைஸ், மினி குச்சியில் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ நம்ம என்ன லெவல்னா எதுக்கோ போக சொல்கிறது இதான் ஒன்றும் தேவையில்லை கைஸ். நம்ம யார் ஏன் கைஸ் இது வேணும்னா இது பண்ணுறதுன்னா சொல்லுங்க, நான் டக்குன்னு பண்ணுறேன், உங்களுக்காக பண்ணுறேன். இருங்க ஓகே போய் நம்ம சரி இதான் நான் போட்டோ எடுத்து போடுறேன். இப்போ என்ன பண்ணலான்னா இது கரெக்டாக இது மேட்ச் வந்து இந்த மேட்ச் போகலாம். இப்போ வந்து நான் வந்து இதுன்னு சொல்லணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணேன் அந்த டீம் மேட்ச் அப்புறம் சிங்கிள் மேட்ச் அதுவாகவே வந்துடும். ஆனால் அந்த இன்னொரு சிங்கிள் மேட்ச் நியூவாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னால அதுவும் அது மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். அமைப்பே அப்படிதான் இருக்கு. அது ஒண்ணுமே அது இயற்கையாவே அமைப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரபஞ்சம் அது அவங்க மூளை வந்து அப்படிதான் தயாரிக்கிட்டவங்களோட அமைப்பு குடும்பத்துல தெரியாம பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் டேஷ் பையன் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்கு, இத்தனை பேர் இருக்க போது உனக்கு என்ன சரி நீ வந்து கடனை ஃபினான்ஷியலாக அதுதான் சொல்கிறேன். அவன் வந்து அந்த பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல வந்து அவன் போவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் அதுவும் கைண்ட் ஆஃப் பெரிய அப்படி போவே கூடாதுன்னு நீ வந்து உண்மையான விஷயத்த வந்து அந்த பெருசா வந்து உனக்கு தான் வந்து மாமி எப்படி சொல்றேன்னா இருக்கிறா ஓகே அதுக்காக வந்து அவ என்ன சொல்றது அங்க போவே கூடாது, அது ஒரு பெரிய இது இல்ல. அது எப்ப வேணாலும் மாறி பண்ணிக்கலாம். ஆனா அந்த ரூட் கிளியரா என்னோட ரூட் கிளியர் ஆகுமா ஆகாதான்னு கொஸ்டின் பார்த்து நம்ம மயிரோட அவன் ஒன்றும் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் கேட்கலாம். 4th ரவுண்ட் வருது கைஸ். இப்போ நம்ம ஃப்ரோசன் பாம்லாம் வேண்டாம். எல்லாமே ஒரு பாவம் தான். வர்ற பொண்ணை வந்து நீ வர்ற பொண்ணு கூட வந்து கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வீட்டுக்குள்ள போற இவங்களுக்கு செய்யறாங்க. மாமியார் மருமகட்டி அப்படி அந்த குடும்பத்தை வந்து அப்படியெல்லாம் ஒண்ணு குடும்பத்துல வந்து
ஊட்டி ஒரே பாவச்செடி சின்ன விஷயம் அதை புரிஞ்சுக்கோ. அது வந்து உள்ளேயே உட்காந்து பிரிக்காவது அது பேர் என்ன விஷயம்? என்னையும் அவரையும் நல்லா பிரிக்கா பிரிப்பா, என்னையும் அவரையும் சுத்தமா ஒட்டாத மாதிரி தான் பிரிச்சு. இப்ப அவங்க என்ன போயிட்டு எந்த மருமகள் கண்ட்ரோல்ல வர மாட்டேங்கிறாங்க. ஏன் கண்ட்ரோல்ல வர என் கண்ட்ரோல்ல நான் அவங்க வந்து பக்கமே கிடையாது. போய் ஷேர் பண்ண முடியாது. ஒரு புடிப்பு இல்லாம நீ போய் எந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தானா ஜெயிச்சிருவோம். நம்ம அது விடவே கூடாது. லைன் இஸ் ஆல்வேஸ் ஓகே கைஸ். பயமா இருக்கும். ஆனா நான் யாரு வந்து நீ வெளியில போ இல்ல நம்மளுக்கு ஒரு சாமி இல்லாம அப்படி சண்டை போடுவாங்க. இப்போ எப்படி பண்ண முடியாது. அதுக்காக ரொம்ப இதாக இருக்கேன் அப்படிமா போய் போடு. எனக்கு இங்கே உட்காந்து எனக்கு வீட்டையே வச்சாலும் நான் தான் நான் இந்த வீட்டையே வச்சாலும் யாரும் ஏற்க மாட்டேன். ஒன் டைம் நான் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு அவனுக்கு தேவை அவ காரியம் சாதிக்கணும். என்ன காரியம்னா அவளோட காரியம் என்ன அவன் பையன் அவன் அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவன் பையன் வந்து பேச மாட்டேங்கிறான். அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி எல்லாம் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபேவரா எல்லாம் திங்ஸ் வரும்னு அதோட எதுக்கிட்டு கிளம்பி போயிட்டு ஓரளவுக்கு நம்ம கம்மி என்ன சொல்றேன் ராஜி அங்க உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மாவோட பாசத்தையே அவங்க உட்காந்துருக்காங்க. அவ காரியம் நடக்க வரைக்கும் அவ இருப்பா. அவ காரியம் முடிஞ்சா கிளம்பி போயிட்டே இருப்பா. அவ்வளவுதான். அவனும் வந்துட்டு இந்த என்ன இங்க வந்துட்டு அவளோட மெயின் இன்டென்ஷன் வந்து மருமகளை மாமியாலே அவளோட மெயின் இன்டென்ஷன் அந்த காரியம் நடக்கிறதுக்கு யாரெல்லாம் அவங்க எல்லாம் வந்து அவ்வளவுதான் அவங்க பூட்டி இருக்காங்க ஆன்சர் சொல்லுவாங்க. நீங்க அங்க இருந்துட்டு வந்திருக்குது ஜெயிச்சிட்டாங்க. முன்னூறுக்கா வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும். இது சரியான 50 போகுது கைஸ். எனக்கு பிளேயர் அக்கௌண்ட் கொடுத்தே ஆகணும். 3 out of 5 ஜெயிச்சிட்டாங்க போய். நம்ம
நெஞ்சு வலிக்குது. India is set in a virtual world, and it's not. இப்போ தண்ணி கௌரி சுபா வந்து கேட்டா நீங்க எதுக்கு இங்க இருக்கிறீங்க உனக்கு உன்னோட 1000 ரீசன்ஸ் இருக்கும் நீங்க இருக்கிறது அது அவளுக்கு தெரியாது அது அவங்க உணர்ந்து மாட்டான் அவ வந்து கேட்டா உனக்கு எப்படி இருக்காங்க எங்கம்மா அக்கா நான் இதான் உனக்கு என்ன எல்லாரும் கேள்வி கேட்கறது பேசுவாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் என்னமோ போட்டு தள்ளிட்டாங்க. ஸ்னைப்பரு அது ஓகே, பிஸ்டல் அது ஓகே. நான் அதான் கார்த்திதான் சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தேன். தெரியும் கண் கூட தெரியும் அநியாயம் நடிகால பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க ஃபேஸ் பண்ணணும் நீ ஒன்றும் உங்கள் ஆத்தாலும் நீங்க தான் வளர்த்துங்க அது வந்து அவளோட தைரியம் இல்லை. ஏங்க நீங்க நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு வந்து நான் அங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, நானாவது நீ வந்து சித்தி வந்து இங்க அது கவிதைக்கு பதில் சம்மந்தப்பட்ட டீச்சிங் லைன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலே இப்படிதான் கைஸ் விளையாடணும். சரியா இப்படி ஷார்ட் கட் அடிச்சு டப்பு இப்படி தான் அடிக்கணும். முடியாம வந்துலாம் உங்களுக்கு முடியாம அது நம்ம என்ன பண்ண முடியாது. கேட்குற கேள்வி அங்கே வந்து கேட்க முடியாது. அவங்க கேட்டு கேட்டு இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க எக்ஸ்ட்ரா திருப்பி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அந்த அம்மாக்கு எவ்வளோ கொடுக்குது இப்போ guys 3vs3 guys. ரொம்ப அல்டிமேட் பிளேயராக இருக்கான். லைன் பார்த்தீங்களா? குலா அருசா 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 அருசா. ஆக்சுவலி guys கிட்டி தண்ணி நீ நம்ம கூப்பிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டு மீனாட்சி ஒருத்தர் அவங்க வந்து கூப்பிட்டு இப்படி இதா இருக்கு இடத்துல இருக்குது நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வச்சிருக்கோமா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம வந்து அது கல்யாணம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வருஷம்
இப்ப வரைக்கும் என்ன பிளான் நடக்குது சீக்கிரட்டாவே என்ன பண்ணணும்? அது தவறு. அந்த வழியை குறுக்கு வழியில் போனால் தப்பிக்க முடியாது. நேர் வழியில் போனால் the first time. ஸ்கூல்ல போயிருந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸு நான் எனக்கு எவனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. India is set in a virtual world, and it's not based on the real world. Don't worry if you're eliminated. என்னாலும் யாருமே 50% அதான் ஆச்சு எப்படி பார்த்தாலும் ரொம்ப இதாக இருக்குது அதெல்லாம் போய் ஒன்று அதான் குழந்தைக்கு அடிக்கடி போயிட்டு தான் ஒன்றா நீங்கும் போகாமே இருந்தோம்னா அப்படிதான் இருக்கும். குடும்பத்தோட போய் ஒரு கங்கையில் போய் குளிச்சிடலாமா? தனியா அவங்க ஹஸ்பண்ட் கூட போயிக்கலாம். நீ வந்து கரிகாலி போயிருக்கோம். போகும் மாசம் மாசம் போகணும். நாம வந்து என்ன சொல்றேன்னா இப்ப நாம வந்து படையல் வச்சுக்கொண்டாதான் பூர்த்தியாக சும்மா போய் சாமி அங்க போனவெல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு அதெல்லாம் நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி
தனியா மணிக்கே நம்ம கூட ஒரு இஷ்டம். நான் சொல்றது அது அவங்க இஷ்டம். இதே மாதிரி அடுத்த வருஷம் அப்போ வந்து கவிதைக்கு இதே மாதிரி அடுத்த வருஷம் வந்துட்டோன்னா எல்லாரும் சுப்பாலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவாங்க. சுப்பா வந்து ஆர்த்தி மாதிரி கிடையாது, ஆர்த்தி ஒரு ஆஃபர் வந்து நம்ம கூட வர்றது விருப்பப்படுவாங்க. நம்ம வந்து என்னமோ இவ்வளோ தனியாக எல்லாரும் சரி அவள் வந்தால் நல்லது, வராட்டி ஒன்றும் பிரச்சனை பண்ணி வந்தாலும் அப்படியெல்லாம் இல்லை. மணி கேட்டேன் சரி இதையெல்லாம் தெரியுது. அப்போ வேணாலும் சொல்லிக்கலாம். டீம் ஸ்டோர் பண்ணி ஆடி மாதம் பறக்கிறதுனால நீ என்கிட்ட ஒன்று சொன்னே இல்லை. அதுக்கு முதல்ல நம்ம போய் மாதிரி பூ கேட்டு வந்து செய்யலாமான்னு முதல்ல ஜாதகம் பார்க்கணும். ஓகேன்னா பூ கேட்கணும். ஜாதகம் இல்லை ஜாதகம் அது ஓகே இல்லை அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் வச்சுக்கணும். ஜாதகத்தில் வந்து அது பிரகாரம் என்ன மெயினாக நானும் மயிலும் கவிஞர் மணி 4 பேர் போகணும். நான் என்ன சொல்றேன், நல்ல விஷயங்களோ மனசு நிம்மதியோ கிடைச்சிருந்தா நம்ம இல்ல ரொம்ப ரொம்ப நாளாக எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்துட்டே இருக்குன்னா அப்புறம் அது என்னன்னு செக் பண்ண முடியல. அது நான் சொல்றேன். இப்போ இங்க இருந்து ஓகே நான் போயிட்டோம்னா அது பிரச்சனை இன்னும் மோசமா போகக்கூடாதுன்னு யோசிக்கதான் நமக்கு தெரியாது நடக்கும். ஹாய் பாபு. இது இன்ட்ரெஸ்டாக பார்த்தவங்கிட்டி இன்னைக்கு நம்ம எப்பவுமே இந்த மேட்ச் தான் விளையாடுவோம். சித்தி சஸ்திகா விட சொல்லுங்க, சார்ஜ் கூட போட விட மாட்டா. இது அம்மாவுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம். சார்ஜ் போட விட மாட்டா. அதே நம்மளுக்கே விருப்பம் இல்லை. நான் ஓவரா படிச்சுட்டு இருக்கீங்க. ஓ பாப்போம். நீ அடி வாங்கிட்டு இருக்கியா? அது கூட திருப்பி அடிச்சுட்டு வாங்க. திரும்பி அடிச்சாங்க உதச்சு திருப்பி வச்சுட்டு வாடா. இனிமேல் அவங்ககிட்ட வேலை பண்ணுங்க. உனக்கு என்ன வந்துச்சு? அது குட்டி எடுத்து அவங்ககிட்ட நீ எல்லாம் வாங்கி சாப்பிட்ற எல்லாம் பண்ற. அவன் பெட்ல படுக்கிற. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits.
அங்கே போய் அந்த சூழ்நிலை ரொம்ப ஈஸியாக தரமாட்டேங்குது. போயிட்டு ஒரு 5 days இருந்து பார்த்துட்டு வரேன். சும்மா போயிட்டு வேறு கொடுத்தேன் முடிஞ்சிருச்சு. சஸ்பென்ஸ் பண்ணுவோம் கைஸ். ஃபோன் பண்ணி எப்படி அம்மா பண்ண கேட்டுட்டு கீழே வாங்க உங்களுக்கு வேலை பாருங்க. நான் இன்னும் எனக்கு இன்னும் வேலை முடிவெல்லாம் பண்ணிட்டேன். எதிர்த்து வாங்க. அம்மா சொல்லிட்டாங்க மயூரா எடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ என்னை பார்க்கல. இப்போ நீ கேட்டு கௌரி என்ன என் தங்கச்சிக்கு எங்க அக்கா காட்டியிருப்பா. நீங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகே அண்ணா நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தான் பெண்ணு கூடிட்டு அப்படியே அம்மா கூடி சரியா இருக்குது. காக்காவோட இரு அப்பதான் நீ என் மொபைல கொண்டு வர பட போன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றது அதெல்லாம் ஒரு கேட்டகரியே கிடையாது. இருக்கு உயிரோட ஒரே ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். வயசுக்கு கொஞ்சம் மூத்துல இருக்கேன். அது வயசுக்கு தான் மரியாதை, அதுக்கு மரியாதை கிடையாது. சத்தியமா இது சாத்திட்டு வாங்க கதவை.